அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சிறப்பான நற்குணங்கள் இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் பெற்றுத்தரும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எந்த நல்ல குணம் சொர்க்கத்திலும் நுழைவதற்கு காரணமாக அமையும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். அதே வரிசையில எந்த கெட்ட குணங்கள் அல்லாஹுடைய அன்பையும் அருளையும் விட்டு இவ்வுலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் நம்மை தூரப்படுத்தும் என்பதையும் சொல்லி தந்திருக்கிறார்கள். ஒரு சில கெட்ட குணங்கள் உண்டு. அந்த குணங்கள் நம்மிடம் இருக்குமேயானால் பல்வேறு வகையான பாவங்கள் நடைபெறுவதற்கு அது காரணமாக அமையும். அந்த வரிசையில் 3 குணங்களை எச்சரிக்கை செய்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முதலாவது வழிபடும் கருமித்தனம். இரண்டாவது பின்பற்றப்படும் மனோ இச்சை. மூன்றாவது மனிதன் தன்னை பற்றி பெருமிதம் கொள்வது. இந்த 3 பாவங்களும் ஒரு மனிதனை அழிவுக்கு காரணமாக இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அதில் முதலாவது வழிபடும் கருமித்தனம். இதுக்கு ஷுஹன் முத்தா என்று அரபிலே சொல்வார்கள். வெறும் பணத்தை செலவு செய்யாத கருமித்தனம் மட்டுமல்ல, தன்னிடமுள்ள செல்வத்தை பற்றிய பேராசை, பிறருக்கு கொடுக்க வேண்டிய உரிமையை வழங்க மறுப்பது, அல்லாஹ்வின் கட்டளைக்காக செலவு செய்ய தயங்குதல், இதெல்லாம் அடங்கும். அதுதான் வழிபடக்கூடிய கருமித்தனம். இந்த கருமித்தனம் ஒரு மனிதனிடத்தில் இருக்குமேயானால் என்னென்ன பாவங்கள் எல்லாம் ஏற்படும் என்று பார்ப்போமேயானால், முதலாவது ஜக்காத்தை கொடுக்காமல் இருக்க செய்கிறது, ஏழைகளுக்கு உதவுவதை தடுக்கிறது, குடும்பத்தினரின் உரிமைகளை மறக்க செய்கிறது, செல்வத்தின் மீது அளவுக்கு அதிகமான ஆசையை ஏற்படுத்துகிறது, இறுதியில் அல்லாஹ்வின் கட்டளையை விட பணத்தையும் உலகத்தையும் முன்னிலைப்படுத்த செய்கிறது. இதுதான் வழிபடக்கூடிய கருமித்தனம் என்பது. இரண்டாவதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு சொன்னார்கள், மனோ இச்சை பின்பற்றுவது. பொதுவாக ஆசை என்பது இது மனிதனுக்கு இருக்கக்கூடியது, இயல்பான ஒன்று. ஆனால் மனோ இச்சையை பின்பற்றப்படும் மனோ இச்சை என்றால் அல்லாஹ்வின் கட்டளையை விட்டுவிட்டு தனது ஆசையை பின்பற்றுவதுதான். இது மிகவும் ஆபத்தானது. உதாரணமாக, தொழுகை நேரத்தில் தூங்க வேண்டும் என்று ஆசையை பின்பற்றுவது, ஹராமான பொருளை பெற வேண்டும் என்று ஆசையை பின்பற்றுவது, கோபம் வந்தால் அநியாயம் செய்வது, தனது விருப்பத்திற்கு ஏற்ப மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு விருப்பம் இல்லாததை விட்டு விடுவது, எனக்கு பிடித்ததுதான் சரி என்று நினைப்பது, இதுவெல்லாம் மனோ இச்சையை பின்பற்றுவதனுடைய விளைவு. மூன்றாவதாக ஒரு மனிதன் தன்னைத்தானே சிறந்தவனாக எண்ணிக்கொள்வது. ஒருவன் தன்னுடைய அறிவு, தான் செய்யக்கூடிய நல்லமல், தன்னிடம் இருக்கக்கூடிய செல்வம், தனக்குண்டான அழகு, திறமை, பதவி அல்லது மார்க்கப்பணி, இவைகளை பற்றி பார்த்து அதிகமாக பெருமிதம் கொள்வது. அல்லாஹ் ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும் ஹுவ அஅலமு பிமன் இத்தகா, உங்களை நீங்களே பரிசுத்தமானவர்கள் என்று கூறிக்கொள்ளாதீர்கள், யார் இறையச்சமுடையவர் என்பதை அல்லாஹ் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறார். ஆக இந்த மாதிரியான பண்பு நம்மிடத்துல இருக்கக்கூடாது. மனோ இச்சை, தன்னைத்தானே சிறந்தவன் என்று எண்ணிக்கொள்வது என்பது இது மிகவும் மோசமான ஒரு குணமாக இருக்கிறது. ஆகவே நாம் இந்த குணங்களை விட்டு நம்மை அப்புறப்படுத்த வேண்டும். இந்த குணங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. ஒவ்வொருவரும் தன்னிடம் கேட்க வேண்டிய கேள்விகள், நான் அல்லாஹ்வுக்காக செலவு செய்ய தயங்குகிறேனா? ஜக்காத்தையும் தர்மத்தையும் கொடுப்பதில் மனம் கஷ்டப்படுகிறதா?
என் ஆசைக்காக அல்லாஹ்வினுடைய கட்டளையை நான் விட்டு விடுகிறேனா? நான் தவறு செய்தாலும் அதை ஒப்புக்கொள்ள மறுக்கிறேனா? என்னுடைய அமல்களை பார்த்து மற்றவர்களை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கிறேனா? பிற முஸ்லிம்களை இழிவாக பார்க்கிறேனா? நான் செய்யக்கூடிய நன்மைகள் அல்லாஹ்வின் அருளால் கிடைத்தவை என்பதை மறந்து விடுகிறேனா என்று நமக்கு நாமே நாம் கேள்வி கேட்டுக்கொள்ள